என்ன மறுபடியும் சாரி சொல்ல வந்திருக்கியா? குட் பை சொல்ல வந்தேன். உன் பாஷையில சொல்லணும்னா பசங்க 2 டைப் இருப்பாங்க. டைப் 1 பார்த்தோமா பிடிச்சதா சொன்னோமா அவ்வளோதான். டைப் 2 இவங்களுக்கு சொல்றதுக்கே பாதி லைஃப் போயிடும். ஒத்துக்கலன்னா அவங்க பின்னாடி போய் ஒத்துக்க வைக்க மீதி லைஃப் போயிடும். நான் டைப் 1, நமக்கு ஒத்து வராது. உன்னை இந்த நிமிஷத்துல இருந்து என் மைண்ட்ல இருந்து டெலிட் பண்ணிடுறேன். நீ கூட என்ன டெலிட் பண்ணிடு. ஓகே பாய். வந்து அன்னைக்கு கிடைச்ச பாட்டில் உடைச்சிட்டீங்களே. ஸ்ட்ரெயிட்டா போனா சில விஷயம் நடக்காது, ரிவர்ஸ்ல போகணும். இப்போ கதை ஸ்டார்ட் ஆகும், உன் பாட்டி ஜோசியம் நிஜமாகும். கண்ணதாசன் சொன்னது கூட பாயிண்ட் தாண்டா. வண்டியை நான் தம்பி மாதிரி வளர்க்கல, என் புள்ள மாதிரி வளர்த்தேன். பிகாஸ் ஆஃப் த ஏஜ் கேப். தம்பியை கொன்னவன் எப்படி இருப்பான்? பாக்குறதுக்கு இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்கான் பாய். அவனுக்கு பயனா என்னன்னு தெரியல. நம்மள அடிக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு அடிக்கடி சொல்லுவீங்களே பாய். இப்போ ஒருத்தன் வந்துட்டான் பாய். தம்பியை பத்திரமா பார்த்துக்கோங்கடான்னு சொன்ன, அதை விட்டுட்டு அவனை ஹீரோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க. ஜுனியாந்த் பாய், அவன் தேடி தேடி என் வீக் பாயிண்ட்ல கை வச்சுட்டான். நாமளும் அவனை போடுறதுக்கு முன்னாடி அவன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு. சங்கர் அண்ணன் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத நம்மளால நம்ப முடியல. அவர் கண்ட கனவை நிறைவேற்றுறது தான் நம்ம லட்சியம். இந்த வாழ்க்கை, இந்த மினிஸ்டர் பதவி எல்லாம் அந்த தெய்வம் எனக்கு போட்ட பிச்சை. கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் சங்கரன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எப்பவுமே நம்ம இதயத்துல இருப்பார். அவர் நமக்கு வழிகாட்டி மட்டும் இல்ல, தெய்வம். தெய்வத்துக்கு மரணம் இல்ல. எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர். டாக்டர், டாக்டர், இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அப்பா கோமால இருந்து வெளியே வந்திருக்காரு. இட்ஸ் a miracle. பிரெயின்ல ஒரு பகுதி பலமா பாதிக்கப்பட்டதுனால அவர் கோமால போயிட்டாரு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு. மன அழுத்தமோ அதிர்ச்சியோ ஏற்பட்டா திரும்பவும் கோமாவுக்கே போயிடலாம். அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். அவரை வேதனைப்படுத்துற விஷயமோ பாதிக்கிற விஷயமோ அவருக்கு தெரியக்கூடாது. இது வரமா சாபமானு தெரியல. டாக்டர் சொன்ன மாதிரி நாம எப்படி அவருக்கு எதுவும் தெரியாம வச்சுக்கிறது? உங்க அப்பாவுக்கு மக்கள்னா உயிர், அவங்களுக்கு உங்க அப்பான்னா உயிர். அவருக்கு அப்புறம் இந்த மக்களை நீ தான் பாத்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இப்ப அந்த ஜனங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. நீ அவர் மாதிரி ஆகணுங்கிற ஆசையும் நிறைவேறல. எல்லாத்துக்கும் மேல உங்க சித்தப்பாவும் உயிரோடு இல்ல. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உங்க அப்பா தாங்குவாரா? நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்ற வெறி தான் அப்பாவை கோமால இருந்து வெளியே வர வச்சிருக்கு. அதே வெறியோட நாமளும் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எஸ், இந்த வீட்டு ஓனரை போட்டு தள்ளி இந்த வீட்டை சோகா பண்ணது நான் தான். கிரைம் அண்ட் ஐஸ்கிரீம் ரெண்டு எனக்கு ஒன்று தான். நக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஐஸ்கிரீம் தின்னா குச்சியாவது மிஞ்சும், நான் கிரைம் பண்ணா அந்த குச்சி கூட மிஞ்சாது. நோபடி கேன் ஸ்கிராச் மீ. கட் 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 கட். ஐயோ, எத்தனை தடவை சொல்றதியா? புத்தி இருக்கா உனக்கு? நோபடி கேன் ஸ்கிராச் மீ இல்ல, கேட்ச் மீ அப்படினா பிடிக்கிறது, ஸ்கிராச் மீனா சொறியிறது. ஒய்யால சாவடிக்கிற. லெங்த் ஒன்று தானே, டப்பிங்ல கரெக்டா சொல்லிடுற. இதுக்கு என்ன தரைய உதைக்கிற? என்னடா எனக்கு ஐடியா கொடுக்குற குள்ள கட். டைரக்டர் நெகட்டிவ் ரோல் வேணும், நெகட்டிவ் ரோல் வேணும் கேட்டல கொடுத்தா மொத்த நெகட்டிவ் நீயே திங்கற. இதோட 30 டேக் பஞ்சிர உட்கார்ந்து தின்னு தின்னு வயிறு வளர்த்தா பத்தாது, கொஞ்சம் மூளையை வளர்க்க தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரொடியூசர் சார் இந்த மாதிரி கபோதி பையெல்லாம் கொண்டு வந்து நடிகருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? டேய், யாரை பத்திர கபோதின்ற? என் வீட்ல ஷூட்டிங் பண்ணிட்டு என்ன கேவலம் பேசுறியா? பேக்கப். டேய், இங்க பேக்கப் சொல்றதுக்கு நீ யாரா? நான் தான் டைரக்டர். நான் இந்த வீட்டு ஓனர்ரா. ஆஸ்கார் லெவலுக்கு நடிச்சிட்டு இருக்கற. என்ன நீ கேவலமா பேசுற? யாரும் இங்க ஷூட்டிங் கிட்டிங் நிக்க கூடாது, எல்லாம் வெளிய போங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இன்னைக்கு நாளைக்கு பண்ணா ஷூட்டிங் முடிஞ்சிடும் சார். நான் வேணா டைரக்டர் சாரி கேட்க சொல்றேன் சார். யாருக்கு வேணும் இவரோட சாரி? நான் ஷட் ஆயிட்டேன் சார். நீங்க ஹார்ட் ஆயிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்யணும்னு என்ன கேக்குற? அத புரிஞ்சுக்க வேண்டியது நீதான்.
வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் தரேன் சார். என்ன சார் இவனுக்கு போய் 10,000 ஐயோ, நீங்க எதுவும் பேசாதீங்க, போய் ஷாட் வைங்க. நான் பேசிட்டு இருக்கேன்ல 10,000 கொடுத்தோன்னு பொத்திட்டு போறதுக்கு இங்க நடந்த என்ன சின்ன இன்சல்ட்டா? அவன் என்ன அடிக்க வரான்யா? சார். இது ரொம்ப அநியாயம் சார். டெய்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காசு அடிச்சறீங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது பால் மாதிரி இருந்தீங்க, இப்போ பச்சை பாம்பு மாதிரி ஆயிட்டீங்க. என்ன பாம்புக்கு முன்ன சொல்ற? மறுபடியும் ஷட் ஆயிட்ட. ஐயோ, மறுபடியுமா? சாரி சார், ஒரு 25,000 ரூபாய் வாங்கிக்கோங்க சார். சரி, உன் மூஞ்சிக்கு 50,000 கொடுத்துறேன். 50,000 மறுபடியும் பேசக்கூடாது. பட் ஒன் கண்டிஷன். மறுபடியும் கண்டிஷனா? உங்க ஹீரோ பக்கத்துல எனக்கு சேர் போடணும். அவருக்கு போற சோறையை எனக்கும் போடணும். ஷூட்டிங்ல ஏதாவது டயலாக் விட்டேன்னா டப்பிங்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஷூட்டிங், இல்லாட்டி போனா அவ்வளவுதான். பாத்தீங்களா தம்பி, இது அவன் கேரக்டர். உங்க மாமா இந்த வீட்டை ரங்கசாமின்னு ஒரு பெரியவருக்கு வித்தாரு. இவன் அவருக்கு தூரத்து சொந்தம். விருந்தாளியா வந்தவன் பொண்ணை கரெக்ட் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சின்ன வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை ஷூட்டிங்க்கு விட்டு பொழப்பு நடத்துறான். இதுல நடிப்பு பைத்தியம் வேற. போறம்போக்கு. இவனுக்கு யாராவது ஒருத்தன் ஆப்பு வைக்கணும். யாரோ இதுக்கு நம்மளே வைப்போம். என்னடா பிரகாஷ், என்ன இங்க வந்திருக்க? யார் இந்த புள்ள கலர் அம்சமா இருக்கானே? ஷூட்டிங்க்கு வீடு வேணும்னு கேட்டாரு, அதான் சார். வணக்கம் சார். என்ன இப்பெல்லாம் லொகேஷன் செலக்ஷன்ல ஹீரோ தானே? ஹீரோ, டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே இவர்தாங்க. அப்படியா? என்ன இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பு தள்ள வச்சுக்கிட்டா படத்தோட கதை என்ன? நம்ம பழைய எம்எல்ஏ சங்கரையா தெரியுமில்ல? ஆமா. அவரோட வாழ்க்கை சரித்திரம். சங்கரையான்றது இந்த வீட்டோட பழைய ஓனர் இல்ல? ஆமா சார், அதுக்கு தான் இங்க எடுக்கலாம்னு வந்தோம். அவர் கதை இங்க எடுக்காத பின்னாடி மியூசியத்துல எடுக்கிறது. எப்படி இங்க தான் எடுக்கணும், வேற ஆப்ஷன் இல்ல. உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு. சார் பேமெண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? முதல்ல வாயா சொல்றேன். ஆரம்பத்துல பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன் பேமெண்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். என்னையா பிளாட்ஃபார்ம் பேமெண்ட்? என்ன டைமிங் சார் உங்களுக்கு? பிரகாஷ் இவரா டிஆரா? அன்பிலீவபிள். இதுக்கு இப்படி எல்லாம் ஷாக்கான என்ன அர்த்தம்டா? இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இருக்க என்ன போய் சொல்லியா தம்பிட்ட? சொன்னாரு சார், நீங்க ஒரு நடிப்பு சுரங்கன்னு. அப்ப சொல்ல மாட்டீங்களா? எதை சார்? இந்த நடிப்பு சுரங்கத்தை. ஐயோ சாமி, சும்மா சாதாரண ஆள் இல்லைங்க இவரு. இவரை மொத்தமா சொல்றதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். உன் ஆர்வம் இந்த பத்மஸ்ரீக்கு பிடிச்சிருக்கு. பத்மஸ்ரீயா? அப்படின்னா அதுக்குள்ள எவனும் கொடுக்கல, நானே போட்டுக்கிட்டேன். ஸ்கிரீன் நேம் பத்மஸ்ரீ சார். எல்லாரும் வெக்கப்படுற மாதிரி உங்களை நடிக்க வச்சு உங்க ஸ்கிரீன் நேம் நிஜ பேரா மாத்தி காட்டுறேன் பாருங்க. தேங்க்ஸ்யா. வீட்டை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துங்க. என் வீடு மாதிரி பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், என் வீடு மாதிரி பாத்துங்க. மறுபடியும் அடிச்சாரு. என்ன கவுண்டர் சார்? சார் உங்கள இருக்க இந்த காமெடி சைடே சொரண்டிடவா? சொரண்டியா? அதான் அந்த சொரங்கத்துக்கு வேணும். எல்லா சைடுல இருந்து சொரண்டிக்க. ஊன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் உருவிடுவேன். அப்புறம் சொரண்டறதுக்கு எதுவும் இருக்காது, மொத்தத்தையும் புரிஞ்சிருவேன். நடிப்பு தானே இந்த டைமிங் கூட சார். கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஃபிக்ஸ் ஃபிக்ஸ். சிவாங்க வா, டேக் ஓவர் திஸ் மானிட்டர். இதை நல்லா பாத்துக்கோ. இது எங்க சித்தப்பா, இது ஒரு ஸ்பீச். புரிஞ்சதுல? ஓகே ஓகே குட். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பர்சனலா கூட நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டோன்ட் பி ஃபார்மல் அஜய். We are always with you. தம்பி பிரகாஷ், அப்பா உயிரோட இருக்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது ப்ளீஸ். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கார்டு வாங்கி கொடுத்ததே அவர் தான். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவருக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். வாட் அ சாங். தம்பிக்கு இந்த பாட்டு நான் ரொம்ப பிடிக்கும். ஷீலா ஷீலா கி ஜெய். இந்த நேரத்துல நீங்க மும்பைக்கு வந்திருக்க கூடாது. ஐ ஹேட் அட்வைசஸ். தம்பியை கொன்னவனை கண்டுபிடிக்க சொன்னா இதுவரைக்கும் முடியல. என்னடா புடுங்க? குரு தல்வார் சம்பவத்துக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு. கமிஷனர் எல்லாத்தையும் ரகசியமா பண்றாரு பாய். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இமிடியட் அந்த போலீஸ்காரன் யாருன்னு எனக்கு தெரியணும். அங்க பாருங்க மாப்ள, உங்க புள்ள அஜய். இப்போ எம்எல்ஏ அஜயகுமார்.
மச்சான் என்னாச்சுடா? என்னாச்சு மாப்பிள்ள? சத்யா இருந்தானே அவன் எங்க போயிட்டான்? அவன் ஏன் வரல சொல்லுங்க இப்ப எங்க இருக்கா அவன்? மாப்பிள்ள சத்யா அமெரிக்கால இருக்காருன்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க மாமா? உண்மையா சொன்னா அப்பா ஃபீல் பண்ணுவாரா என்ன? அமெரிக்காவா? ஆமாப்பா, சித்தப்பாக்கு அங்க நல்ல ஜாப் கிடைச்சது. உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னப்போ மாமா தான் தைரியம் சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னா எப்படியாவது வரணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனா ஏதோ விசா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான்ப்பா வர முடியல. அவனை வர சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம். ஒரு வாட்டி ஃபோன் பேசலாமா? அது இப்ப ராத்திரில அவன் தூங்கி இருப்பான், நாம ராத்திரி பேசலாம். அப்ப நாம தூங்கிடுவோமே சகல. அதானே எவ்வளவு வருஷம் ஆச்சு அவன் குரல் கேட்டு ஃபோன் போடுறான், நான் பேசணும் போடுறான். தேவையில்லாம ஆல்ரெடி இப்ப அவன் என்ன பண்ணுவான்? நான் ஏதாவது சமாளிக்கவா? பண்ணதே போதும். ரிங் ஆகுது. ஹலோ சித்தப்பா, அப்பா பேசுறாரு. ஏய் சத்யா, எனக்கு என்னடா நல்லா இருக்க, எல்லாரும் என் கூட இருக்காங்கல்ல, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. இப்பவே உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. விசா ப்ராப்ளமா இருக்கு, அதான் வர முடியல. நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கண்ணே. நீ என்ன பத்திலாம் கவலைப்படாத. இந்த விசா பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வா. சரிங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. தலையே சுத்துது சகல. ஆமா, இந்த சிவா, கணேஷ், மாசு இவங்கெல்லாம் எங்க? நீங்க நல்லா ஆகணும்னு நடந்தே காசிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டாங்க, அதனால தான் அங்க போயிருக்காங்க. பைத்தியக்கார பசங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. மச்சான் ஒரு வாட்டி தொகுதியில போய் எல்லாரையும் பார்க்கணும்னு. பிடிவாதம். இப்பதான் எந்திரிச்சிங்க, உடனே வெளியே போணுமா? தொகுதி கிகுதின்னு பேசிட்டு வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா மாப்ள? யாவது உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்கப்பா, வாங்க. எங்கள் அண்ணன் சங்கர்! நமது அண்ணன் சங்கர்! எங்கள் அண்ணன் சங்கர்! எங்கள் அண்ணன் சங்கர்! நமது அண்ணன் சங்கர்! எங்கள் அண்ணன் சங்கர்! இது நம்ம சங்கரனா மாதிரியே இருக்கார்ல. சங்கர் அண்ணனை பத்தி படம் எடுக்கும் போது அவரை மாதிரி ஆளை போடாம ஒன்னே என்னைய மாதிரி போடுவாங்க. வாழ்க சொல்றாங்க. அமைதி, அண்ணன் பேசட்டும். நல்லா இருக்கீங்களா? உங்க புள்ள மாதிரி எம்எல்ஏ இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? நாங்க நல்லா இருக்கோம். உங்களுக்கு சேர வேண்டியதுலாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன மாதிரி உங்க எம்எல்ஏ வாங்கி கொடுக்குறாரா? நீங்க தப்பா நினைச்சு கூடாது, உங்களை விட நல்லா பாத்துக்கிறாருங்க. ஓ அண்ணா, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப நீங்க பாத்துங்க, அதுவே எங்களுக்கு போதும். சொந்த ஆசைலாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு ஏன் வழியிலே நல்லது பண்றியடா, பெருமையா இருக்குங்க எம்எல்ஏ சார். அஜய், இத்தனை நாள் அண்ணன் கிட்ட பேச முடியலையேன்னு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கு. இனிமேல அண்ணன் கிட்ட போய் சொல்றதுக்கு எங்களால முடியாதுடா. போய் சொல்ல எனக்கும் இஷ்டம் இல்ல அத்தை. அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு டாக்டர் சொன்னப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லே வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா பாத்துக்க முடியும். ஆனா தூக்கத்துல கூட அப்பா சந்தோஷமா இருக்கணும்னா அவர் கனவை நிஜமாக்குறது தான் கரெக்ட்னு தோணுச்சு. வானத்துல இருந்து நிலாவை கொண்டு வந்து காட்டுற சக்தி எனக்கு இல்ல, அதான் கண்ணாடியில காட்ட ட்ரை பண்றேன். தயவு செஞ்சு இந்த உண்மை அப்பாவுக்கு தெரியக்கூடாது, ப்ளீஸ் அத்தை. டே பிரகாஷ், என்னடா நடக்குதுங்க? ஷூட்டிங்கா சீட்டிங்கா? திடீர்னு ஏன் சார் அந்த டவுட் வந்து? ரங்கத்துக்கு அந்த டவுட் வரும்டா. ஷூட்டிங் நடக்குதுன்னா கேரம் வேணுங்கடா, யூனிட் வேணுங்கடா, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எங்கடா, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எங்கடா, அட காஃபி எங்க, டீ எங்க, ஒரு ஜூஸ் எங்க? சார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோவா? ஆமா, நீங்க பிக் பிரதர் டிவி ஷோ பாத்திருக்கீங்களா? சில்லி கொஸ்டின். ஷில்பா ஷெட்டி நடிச்சது, 3 கோடி பிரைஸ் மணி கூட அடிச்சது. எக்ஸாக்ட்லி, எல்லா ஸ்டார்ஸும் இப்ப இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க, அதானே? உடம்புல முள்ள சார். நீங்களும் விலைலாம் 1 கோடி எல்லாம் நான் பாத்திருக்கேயா. பத்மஸ்ரீ சார், உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தலை சுத்துது. தேங்க்ஸ் ஐயா. முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதையை பத்தி எனக்கு புரிய வைங்க. சங்கரையா உயிரோட இருந்தா, அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றதா நம்ம கான்செப்ட். இங்க நடக்கிறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம். சீக்ரெட் கேமரா இல்லையா? அங்க பாருங்க, இங்க. இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கரையா பத்தினால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே ஃபோக்கஸ்ல இருக்கும். இதுல வர நடிகர்கள் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்கு டக்குன்னு நடிக்கணும். மத்த நேரத்துல நார்மலா இருக்கலாம். எனக்கு இப்போ மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு. இதுல என்னோட கேரக்டர் என்ன, என்ன எப்படி சொல்ல போறீங்க? நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா? பாசிட்டிவ்ல என்னையா இருக்கு? நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும். அட சுரங்கத்தை சுரண்டுங்க ஐயா. நாங்க சுரண்டா எப்படி இருக்கோன்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சு